எனக்கு பிளாட் வைக்கணும் மழுகுது. ஒரு கால் வந்தா கை வந்தா வைப்பாங்க. மூங்கில் கொம்னா சரி விடுவோம். சரி விடு. பார்த்து பத்திரமா கூட்டு போய் ஆம்பளைங்க யாரும் கிட்ட தர மாட்டாங்க. யாரும் வரக்கூடாது. அப்ப நீ யாரு? பொட்டை நீ. ஏய் நானா பொட்டா? பொட்டிங் கூட கலக்கறனே நீ பொட்டினா. ஆமா போய் வாங்கம்மா நீங்க. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அப்படியா? எனக்காக மீன் சமைச்சு வைங்கம்மா. நிச்சயமா மீன் நண்டு எல்லாமே உனக்கு சமைச்சு வைக்கிறேன். நண்டாம்மா சீக்கிரமா வந்துரு. ஆமா குஞ்சி முசல் குஞ்சி எல்லாம் போட்டு தாத்தா. ஏய் ஆனந்தி இப்போ எங்க போக வேண்டும்? பிள்ளைங்கப்புக்கு. பிள்ளைங்க பாருங்க. நகர்வலமா? மலர்வலம்டா. நான் அந்த கதை பார்த்து விட்டேன். இது இந்த கதை. கண்ணே. லிங்கிற குள்ளிங்கிற ஒரே ஆசைங்கிற. நீ எப்படி கூடுவியோ? நீ எப்படி கூடமா வாரிக்கு வருவாங்களோ? உன்னை எப்படி மாறாட்டா வந்து மறிச்சு போவாங்களோ? அவன் எறும்பு கடிக்கிறான். போலாம் போலாம் போல. ஏய் லிங்கிற குள்ளிங்கிற நீ எப்ப சவரி அப்பதான் பாட வரும். என்ன நீ வாங்கடா. அவன் அடிச்சுனேங்கறான். சமாளம். அவன சொல்றதுக்கு சம்பள நோட் நோட்டா வாங்கடா. ஆமாடா. யார் அம்மா? வயசு குத்துடா. பேசுடா. காலைல 2000 ரூபாய் வாங்கல தங்கடா. நீ பேசுற பாடுகோல. அம்மா மேல அடிக்குறாப்பா. யாரா மேல இருக்குமா பாரு. சொல்லுங்க என்ன வீட்டுக்கு போய்ட்ட உடனே எல்லாம் தூங்கிடுவீங்க. மண்ணெண்ண போட்டு மொத்தத்தையும் கொளுத்துறாங்க. யாரு நீ கொளுத்து பாரு. டேய் வராங்கி சொல்லுங்க. உன்னை ஏன் இதற்காக அடித்தேன் தெரியுமா? சொன்னாதாங்க தெரியும். டேய் நாட்டு மன்னர் எங்கே சென்றிருக்கின்றார்? கப்ப பணம் செலுத்துறதுக்காக. என்னடா? கப்ப பண்ணுங்க. ஓ கப்ப பணம் வாங்கி வருவதற்காக சென்றிருக்கின்றார். சபாஸ் சபாஸ் பெல்லு பாடு. ஓய் போயிட்டாங்க ஐயா. சொல்லுங்க. யார் அடிக்கல யாரு? ஐயோ நான் ஐயோ பேசுங்க. டேய் நாட்டு மன்னர் எங்கே சென்றிருக்கின்றார்? கப்ப பணம் செலுத்துவதற்காக. செலுத்துவதற்காக. ஆமா. உன்னை கயட்ட மன்னர் மதிகட்ட மன்னர். ஆமாங்க. புத்தி கட்ட மன்னர் யாரை நாட்டிய மக்களை பார்த்திருக்க ஒப்படைத்திருக்க வேண்டும். உங்க கிட்டங்க செய்தானா? இல்லையே. டேய் போடும். ஆமாங்க. இரண்டாம் தாரம் வந்திருக்க இளைய மகாராணி அபிராமி போயிருந்தேன். ஆமாங்க. அவன் குடும்பத்தை வாழ விடலாமா? விடக்கூடாது. விடவே கூடாது. ஆமாங்க. அவன் குடும்பத்தை கருவறக்க வேண்டும். ஆமாங்க. நான்
கருவா ஓ தாய் ஐயா அவன் குடும்பத்தை கண்டு வளர்க்க வேண்டும். ஆமாங்க எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உறுதுணையா இருக்கிறேங்க இனியா வராத துணையா தாங்க வருவேன் ஆமா உன் தண்ணிய ஐயா அது ஒரு விறுவிறுப்புல வந்தா ஐயா அப்படியா? ஆமா போனால் போறது. ஆ, தாய் சொல்லுங்க நாட்டில் ஆ, நம்ம பெருமையை சொல்லுங்க. நம்ம நாட்டுல என்ன வேலை செய்துக்கிறோம் தாய் தாயார்த்த பசங்களாச்சு நம்ம தான் யாரு? இது வரைக்கும் ஆ, எத்தனை தாயாரு நம்ம குடும்பத்துல தொண்ணூறு பறக்க போற தாலி அச்சா ஓட்டி அப்படி சென்சுரி அச்சிடலாம் செஞ்சுரி வச்சலாம். ஆமாங்க உண்மையாக உண்மையாதான் நிச்சயமா நிச்சயமா சரி ஆ, போனால் போறது. ஆமாங்க எனக்கோ மனநிலை உரை தேடி ஆமா இப்போது எங்க செல்ல வேண்டாம். மேடம் நாகரம் செல்ல எப்படி மனமனம் வந்து விட்டோம் வாழை பறித்து கொண்டு ஆடிக்கொண்டு பறிக்கொண்டு கோவிடு வெள்ளவா எப்படிக்கா எப்படி மணி நகரோட வரும்போது எப்படி வர வேண்டும்? எப்படி வரணும் ஒரு சுறுசுறுப்பு ஒரு விருப்பு தேவை. விறுவிறுப்பு சுறுசுறு போட்டு தாங்க வந்தேன் ஆமா. ஆ, நீ வந்த வேகத்துல அது உயிர்ட்டுக்குது கீழே ஆமா அவ்வளவு வேகம் வந்துக்கிற பாரு டேய், ஒரு சுறுசுறுப்பு விருப்பு எப்பவுமே இருக்க வேண்டாம். ஏன்டா அழியிற டேய் தடிக்கடா ஏன் அழியிற எதுக்கு அழியிற ஆளாயிரமா? வெளியில டேய், பொண்ணுங்களை பார்த்ததே கிடையாதா ஏன்? நம்ம அப்படி அழியிறேன் நம்ம நாய் அழியிற யாரு நாயா? யாரா? வா பேசு வா டேய், உனக்கு ஒரு தூது தள்ளி மலை சரணமையப்பா. சரவணையங்கப்பா என்னடா சரணமையப்பா? என்னங்க தொண்டை கட்டிங்க தொண்டையில கிச்சு கிச்சா ஆமாண்டா. செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க அதுக்கு பேரு மிக்ஸ் மாத்திரா. இல்ல. ஏங்க கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க என்ன விட்டு விட்டு வந்துரு தெரியுமா யாரு விட்டு வந்து உன்னை? நீங்க தானே விட்டு வந்துட்டீங்க ஏன் நேரம் கடந்து வந்த மையா வந்த? ஏங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துக்கிறேன் உனக்கு ஆமா உனக்கு என்ன உடம்பு சரியில்லை? ஆமாங்க உண்மையாவா? சத்தியமா தான் சொல்றேன் நிச்சயமா. ஏங்க எனக்கு 2 நாளா ஜுரங்க அதனால ஹாஸ்பிட்டல் போனா பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ட்டாங்க ஏய், பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் நேரா பிளட் டெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போயிட்டேன் ரத்த அறைக்கு போனேன். அங்க பார்த்தா லேடிஸ் நர்ஸு பழுகுது ஏய், சரி. லேடிஸ் நர்ஸ் ஏய், அவங்க நான் பண்ணாங்க குச்சி ரத்தம் எடுத்தாங்க பாரு எட்டாங்க. எனக்கு ரத்தம் பொலபலா பொலபலா பொலபலான்னு வருது அப்படி சலசலன்னு ஒத்துக்கிறது. எனக்கு சரியான ரத்தம் ரத்தம் அவங்க நான் பண்ணிட்டாங்க ஏய், ரத்தத்தை வேஸ்ட் பண்ண கூடாதுங்க பேச கூடாது. அப்படியே என் கை எடுத்து அவங்க வாயில வச்சுக்கினாங்க வாய் வச்சுனாங்க. சத்தியமா தான் உண்மையா? ரத்தம் செக் பண்ணி வந்துட்டேன் வந்துட்டேன். வந்து டாக்டர் கிட்ட காமிச்சிட்டேன் காமிச்சிட்டேன். உன் ரத்தத்துல சரியா தெரியல ஏய், யூரின் டெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு யூரின் டெஸ்ட் பண்ணு சொன்னாங்க. யூரின் டெஸ்ட் பண்றதுக்கு நான் போறேன் போறேன். அங்கேயும் நர்ஸ் தான் அங்கே நர்ஸ் பம்பளத்தான். ஆ. வெரி சரி. ரத்தம் வேஸ்டா போறதுக்கு அங்க பூச்சி வாயில வச்சாங்கன்னா ஏய், அப்ப யூரின் போனா எங்க பூச்சி வாயில ஏய், சரி விடு வாடா இங்க. டேய், போனால் போறது. என்னங்க? அதோ பார்த்தாயா பார்த்தாயா பார்த்தாயா? ஏங்க தொண்டை கட்டுங்க எனக்கு வைத்தியம் தரக்கூடாதுங்க என்ன வைத்தியம் சொல்லு, உங்களுக்கு இருக்கா? ஏங்க எனக்கு இந்த வைத்தியம் தெரியுங்க என்ன வைத்தியம் தொண்டை கட்டிங்க நான் சொல்றேன் பாரு சொல்லு.
நேரா ஒயின் ஷாப் போ. ஒயின் ஷாப் போறேன். 2 பீர் பாட்டில் எடு. அதுல 2 பீர் பாட்டில். ஆமாங்க, சொல்றது மட்டும் கேட்கணும் வைத்தியத்தை. ஆகட்டும். 2 பீர் பாட்டில் குறுக்க அப்படியே நெருக்கம், அப்படியே தூள் நெரிக்கும். தூள் நெரிக்கிறேன். ஆமா. அப்புறம் என்ன பண்ற? என்ன செய்ய வேண்டும்? கொசு மூத்திரம் ஒரு 1/4 லிட்டர் குடிச்சுக்கோ. கொசு மூத்திரமாடா? ஏங்க சொல்றது மட்டும் தான் கேட்கணும். உங்களால தான் முடியல, ஏன் பேசுகிறீங்க? கொசு மூத்திரம் ஒரு 1/4 லிட்டர். கருவாடு ரத்தம் ஒரு 1/2 லிட்டர். 1/2 லிட்டர். ஆமாங்க. இது மொத்தத்தையும் அப்படியே ஓட்டு அப்படியே மாவு ஆட்டம் அரைச்சிக்கோ. அரைச்சிடும். ஆமா, அரைச்சிக்கின்னு காலைல இவ்வளவு நக்கு. ஏங்க வயதுமே சொல்லக்கூடாது சொல்லினாலயா? இலக்கமா ஒரு எடுத்து சொல்லு. இவ்வளவு அளவுல சொல்லு. அளவுல அப்படி சொல்றா. மதியமா என்ன பண்ணு? மணி 12 1 மணிக்கெல்லாம் அவ்வளவு நக்கு. ஏங்க அளவுல தொண்டை கடிது வயது சொல்றேன், என்ன பேசுகிறீங்க நீ? சொல்ற பின்ன நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு ஒன்னாலும் நக்கு. ஏங்க எவ்வளவு ஒன்னாலும் சாப்பிடலான்னு சொல்றேன். அப்படி சொல்லு. பூஜை பரவாயில்ல, புது வீட்டு வரைக்கும் பூஜை உடனே. சரி விடு ஐயா. இதோ பார்த்தாயா? அதோ பார்த்தாயா? ஒரு பொண்ணு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு செல்கிறாள். இவளை விடலாமா? இப்படியா நறுக்கி பிடிக்கலையா? எப்படியும் மனவனம் வந்து விட்டோம், மகளை படுத்து விட்டோம், ஆழமாக தொடுத்து விட்டோம். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லவா? ஆமாக்கா. டாட்டா பாய், போயிட்டு வரேன்மா. அது 3 மீட்டர் இருக்குதா? நான் சொல்லி உள்ள போட்டு மணி என்ன அடிக்கிறீப்பா? என்ன அந்த பெண்ணை போய் மடிக்கு போய் கட்டி பிடிச்சிடாவல. ஏங்க நான் சொல்லி கூட்டு போனா மடிக்கு பிடிச்சான்னு சொன்னேன். நான் மடக்குன என் தர்மிக்கு நான் கட்டி பிடிக்கிறேன். கட்டி பிடிச்சே உனக்கு தர்மம் இல்ல வார் பண்ணி நடக்கற. யார் எனக்கு என்ன பண்ண சொல்ற? சரி போனது போறது. மூஞ்சி பாருங்க, ஐப்பு உங்களுக்கு மாலை போட்டு வந்த மாதிரியா? போனது போறது. போட்டோம் விடு. சரி விடு. அவள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவளுடைய பேரை கட்டி விளக்கமா சொல்லு. நான் சொல்லணுமா? ஆமா. நீ கேளு. நீ தானே சம்பளம் வாங்குற? சரி நானே கேட்டு சொல்றேன். ஷூ எடுத்து ரிசப்ஷன் போட்டு. ஹாய் மென்டலாயா? இல்ல டைம் இல்ல. டேய் போடி புள்ளி. டேய் ஏன் தொட்டு பேசுற? நீ என்ன நாட்டை சேர்ந்தவன்? என்ன கேக்குறியே? முதல்ல நீங்க 2 பேரும் யாருடா? நான் ஆம்பளை. ஆம்பளை. அவன் பொட்டை. எப்படி பேட் ரவுடி. கையை தூக்கி இந்த ஊர்ல. அம்மா நீங்க யாருன்னா புது வீடு காட்டினா டிஸ்ட்ரிக்ட் பொம்மை நீங்க செய்தாவல. நாங்க ரெடிமேட்டா வேலை ஏற்றினு வந்துட்டோம். எங்கே இருக்கின்றது? இவனை தூக்கி புது வீட்டு முன்னாடி மேல நிக்க வச்சுட்டு ஒரு நீட்டா சவுக்கு மண்ணுக்கு மண்ணில பூரா சீவிட்டு இவன் சொத்துல சொருவி பாட்டி வச்சிருக்கோம். போங்க காட்டு சொல்றேன் போங்க. ஹாய் மேடம். என்னடா சொல்லுடா. கம் ஆன் ப்ளீஸ். சொல்லுடா.